அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளையொட்டி ஜெயலலிதா பேரவை சார்பில் மாநிலம் முழுவதும் பிரபல கோயில்களில் தங்கத்தேர் இழுத்து கழக நிர்வாகிகள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கவும் வேண்டி லட்சக்கணக்கான கழக தொண்டர்கள் மனமுருக வழிபட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வடசென்னை தெற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அருள்மிகு கோலாத்தம்மன் வேம்புலியம்மன் திருக்கோயிலில் 1068 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திருமதி எஸ். கோகுல இந்திரா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் 1068 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் பரமக்குடி மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் அமைச்சர் டாக்டர் சுந்தரராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் செய்யாறில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் தலைமையில் 1068 மகளிர் அணி நிர்வாகிகள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி சேவல் வே. ஏழுமலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஞானமுருகன் பூண்டி கிராமத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு 68 பயனாளிகளுக்கு 2 சக்கர சைக்கிள், 68 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 68 பேருக்கு சலவை பெட்டி, 6668 பயனாளிகளுக்கு வேட்டி சேலை, 5068 விவசாயிகளுக்கு தென்னங்கன்று உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள பத்திரகாளியம்மன் கோயிலில் நகர அஇஅதிமுக சார்பில் மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஈரோடு பெரியார் நகர் அஇஅதிமுக சார்பில் 300 பேர் பால்குடம் சுமந்து பாத யாத்திரையாக சென்று திண்டல் வேலாயுத சுவாமி கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் கலந்து கொண்டனர். கழக நிர்வாகிகள் 68 பேர் அங்க பிரதட்சணம் செய்தனர். அமைச்சர் திரு தோப்பு என். டி. வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருச்சி புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சமயபுரம் உஜ்ஜயினி மகாகாளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கோபூஜையில் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு வி. அலெக்சாண்டர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற விஷ்ணு சகசரநாம கீர்த்தனை பேரணியில் அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாராயணம் செய்து 4 சித்திரை வீதி வலம் வந்து நம்பெருமாளை வழிபட்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு ப. குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 568 நலிவுற்றோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். பெரம்பலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். பி. மருதராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேல்மலையனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
கோவை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மருதமலை சுப்பிரமணியர் திருக்கோயிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ. செல்வராஜ், மாநகர் மாவட்ட செயலாளர் திரு PRG அருண்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக MGR இளைஞரணி சார்பில் புதியம்புத்தூர் குலசேகரநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாபிஷேகத்தில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயசிங் தியாகராஜ நட்டர்ஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் ஒன்றிய ஜெயலலிதா பேரவை சார்பில் சங்கர நாராயணசுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு முத்துக்கருப்பன், திருமதி வசந்தி முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வாழ்வச்ச கோஷம் மகிஷாசுர மர்தினி கோயிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோயிலில் கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தஞ்சை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் திரு ரங்கசாமி MLA உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பெரம்பலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பொன்பரப்பி சிவாலயத்தில் 668 பசுக்களுக்கு கோபூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் திரு RT ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அகத்திக்கீரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பசுக்களுக்கு வழங்கி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய கழகம் சார்பில் கீழப்பழூர், திருமழப்பாடி, திருமானூர் உள்ளிட்ட 68 திருக்கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் கழக மாவட்ட செயலாளர் திரு தாமரை ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஜம்புலிபுத்தூரில் உள்ள கதலி நரசிங்க பெருமாள் கோயிலில் சிறப்பு ஆராதனையும் கோபூஜையும் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.